இந்த அன்பர்களை வைத்து மதுரை திருப்புகழ் சபை அப்படிங்கிற ஒரு சபையை 1919 ஆண்டு தெற்கு ஆடி வீதியில் ஆரம்பிக்கிறார் லோகநாதன். மதுரை திருப்புகழ் சபை. மல்லையாதாஸ் பாகவதற்கு என்ன குறை அப்போது அப்படின்னா, அவருடைய மகளுக்கு திருமணம் ஆகியிருந்தது, ஆனால் குழந்தை இல்லை. என்னாகும், ஒரு மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நாம் தாத்தாவாகணும், நமது மனைவி பாட்டியாகணுங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும். மல்லையாதாஸ் பாகவதற்கு தாத்தா ஆகணுங்கிற ஒரு ஆசை, ஆனால் மகளுக்கு குழந்தை இல்லை. இந்த மதுரை சாமியருக்கு ஒரு முறை ஆசை, இந்த திருப்புகழ் நூல் நம்ம கிட்ட இருக்கு, ஆனால் திருப்புகழ் எழுதின திருப்புகழை பாடின அருணகிரிநாதருடைய ஒரு ஓவியம் நம்மக்கிட்ட இல்லையேன்னு ஒரு கவலை இருந்தது. ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசிக்க ஆரம்பிச்சிருக்கிற மகான் பேர் திருப்புகழ் சாமி ஐயர்னு பேர். மதுரை சாமி ஐயர்னு இவருக்கு சொல்லுவாங்க. இவர் ராமநாதபுரத்தில் பிறந்தார். திருப்புகழை கற்றுக்கொண்டார். திருப்புகழில் ஒரு விரிவுரை ஆற்றக்கூடிய அளவுக்கு தேர்ந்து காணப்பட்டார். கணக்கு பிள்ளையாக ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தார். கொஞ்ச நாள் கழித்து ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் பாஸ்கர சேதுபதி மன்னராக இருந்த காலம். அந்த காலத்தில் ராஜாவுக்கு இசை பற்றின ஒரு ஞானத்தை சொல்லித்தரணும், இசையை பற்றி சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு பணி நம்ம லோகநாதனுக்கு கிடைச்சது. இது வரைக்கும் லோகநாதன் தான், திருப்புகழ் சாமியர்லாம் பின்னாட்களில் வந்த பெயர். இந்த லோகநாதனுக்கு கிடைச்சது. அரண்மனையில் ஒரு பணி, ஒரு உத்தியோகம் அப்படின்னா அது சாதாரணமான வேலை இல்லை. ஒரு ராஜாங்கத்திலே போய் ஒரு வேலை செய்யணும், ஒரு பணியை சொல்லி கொடுக்குறோம் நம்ம அப்படின்னா சாதாரணம் இல்லை. அந்த அரண்மனையில் இருக்கிற ராஜாவுக்கு இசையை பற்றி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். வாழ்க்கையில் எதுவுமே தொடர்ந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சலிப்புத்தன்மை நமக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீட்டிலே நம்ம சொல்கிறோம் இல்லையா, மனைவி கிட்ட சொல்லுவோம், என்ன எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி சப்பாத்தின்னு, வேறு எதுவும் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்போம். சப்பாத்தியும் ஒரு உணவு வகை தான், சப்பாத்தியும் சாப்பிடலாம் தான். ஆனால் தினமும் நம்ம ஒரே உணவு வகையை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு சலிப்புத்தன்மை அதன் மேல் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அதே போல் உத்தியோகமும் அதே மாதிரி தான். ஆனால் ஒரு சப்பாத்தியை விட்டுட்டு இன்னொரு பதார்த்தத்துக்கு மாறுகிற மாதிரி ஒரு உத்தியோகத்தை விட்டுட்டு இன்னொரு உத்தியோகத்துக்கு போக முடியாது, அத்தனை சுலபம் கிடையாது. அதனால் எல்லா இடத்துலையும் சலிப்புத்தன்மை வந்தாலும் நம்ம பார்க்குற வேலையில் உத்தியோகத்தில் சலிப்புத்தன்மை வரக்கூடாது. ஏன்னா அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, நமது குடும்பம் சம்பந்தப்பட்டது. ஆனால் பாருங்கள், லோகநாதனுக்கு, திருப்புகழ் சாமி ஐயருக்கு இந்த வேலை ரொம்ப ஒரு சலிப்புத்தன்மையை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. இதுக்கு மேலே நம்ம எதுக்கு இந்த ஊரில் இருப்பானே, நம்ம வேறு ஏதாவது ஊருக்கு போவோம் அப்படின்னு தீர்மானித்தவர் ராமநாதபுரத்தை விட்டுட்டு மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு ஜாக வந்தாச்சு. மதுரையில் பார்த்திங்கன்னா மீனாட்சி, அன்னை மீனாட்சி, தினமும் மீனாட்சி கோவிலுக்கு போவார், அம்பாளை வணங்குவார். அம்பாளுக்கு முன்னாடி தன்னை மறந்து காணப்படுவார். இந்த அம்பாளோட ரூப லாவண்யத்தில், அந்த மீனாட்சியோட அலங்கார திருக்கோலத்தில் தன்னை மறந்து தரிசித்து கொண்டிருப்பார். அதன் பிறகு ஆலயத்தை வெளியில் வலம் வருவார். ஆலயத்தை வலம் வருகிற போது அந்த நாட்களில் திருப்புகழ் அன்பர்கள் சில பேர் திருப்புகழ் பாடல்களை பாடிக்கொண்டு வருவார்கள். ஒரு மார்கழி மாதம் அப்படின்னா பஜனை நம்ம சொல்கிறோம். ஒரு மயிலாப்பூர் கோவிலை சுற்றி, ஒரு திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலை சுற்றி, திருவொற்றியூர் தியாகராஜர் ஆலயத்தை சுற்றி இருக்கிற வீதிகளில் என்ன பண்ணுவாங்க, ஒரு மத்தளம், மிருதங்கம், ஹார்மோனியம் எல்லாம் வச்சு வாய்ப்பாட்டோட ஒரு நாம சங்கீர்த்தனம், ஒரு பஜனையானது நடக்கும். அதுபோல் திருப்புகழ் அன்பர்கள் திருப்புகழ் பாடலை பாடியபடி அந்த வீதியை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க பாடின பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, திருப்புகழ்லேருந்து எடுத்துன பாட்டு, அதை ராகத்தை மாற்றி, தாளத்தை மாற்றி,
அந்த பாடலை எந்த அளவுக்கு நம்ம கூடி மட்டும் சிதைக்க முடியுமோ அதுபோல் சில பேர் பாடியிருக்காங்க. இதை கேட்ட உடனே இந்த லோகநாதனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடடா, எப்பேற்பட்ட திருப்புகழை எப்படி பாடிக்கொண்டிருக்கிறார்கள், இதனுடைய பொருள் தெரியாமல், இதனுடைய அருமை தெரியாமல் தாளத்தை மாற்றுகிறார்கள், ராகத்தை மாற்றுகிறார்கள் அப்படின்னு மனம் வேதனைப்படுகிறார் இல்லையா. ஒரு சங்கீத கச்சேரி நடக்கிறது அப்படின்னா அந்த சங்கீத கச்சேரியை உட்கார்ந்து கேட்கிறவர் சங்கீத ஞானம் உள்ளவராக இருந்தால் அந்த இடத்துல ஏதான தப்பு பண்ணுறாங்க, சுரம் மாற்றி பாடுறாங்கன்னா கண்டுபிடிச்சிட முடியும். வேதனைப்படுவார், ஐயோ இப்படி பாடுறாங்களேன்னு. நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, சங்கீத ஞானமே நமக்கு இல்லை, ஞான சூன்யன்னா நம்மளும் அப்படியே ரசிச்சுட்டே போவோம். ஆனால் பாருங்கள், இந்த லோகநாதனுக்கு, அதாவது திருப்புகழ் சுவாமி ஐயருக்கு, இவரோட பூர்வாசிரம பெயர் லோகநாதன் சொன்னேன். இந்த லோகநாதனுக்கு இந்த பாடலை கேட்ட உடனே அவருக்கு மனசு கடந்து அடிச்சுக்குது, ரொம்ப வருத்தப்படுறது. இந்த பாடலை இப்படி பாடுறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம், அவங்க கிட்ட போயிட்டு சொல்கிறாராம், இந்த திருப்புகழை இப்படி பாடக்கூடாது, இந்த ராகத்தில் பாடணும், இன்ன தாளம் இருக்கணும், இப்படி வார்த்தைகளை பிரித்து பாடணும் அப்படின்னு பாட சொல்லி கொடுக்குற. அந்த திருப்புகழ் அன்பர்களுக்கும், ஆஹா இப்படிப்பட்ட ஒருவர் இந்த பாடல்களை நமக்கு சரி செய்து கொடுக்கிறாரே, நம்ம நல்ல விதத்தில் பாடணும்னு நினைக்கிறாருன்னு அவங்களுக்கும் சந்தோஷம். அப்படித்தான் இந்த அன்பர்களை வைத்து மதுரை திருப்புகழ் சபை அப்படிங்கிற ஒரு சபையை 1919 ஆண்டு தெற்கு ஆடி வீதியில் ஆரம்பிக்கிறார் லோகநாதன். மதுரை திருப்புகழ் சபை 100 ஆண்டு காலம் தாண்டிய திருப்புகழ் சபை அது. இப்போ சமீபத்தில் 2019 100 ஆண்டு விழா கண்ட திருப்புகழ் சபை அது. அங்கே சபை ஆரம்பித்து திருப்புகழை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே போயிட்டுருக்கு. மதுரை வீதிகளில், மதுரை சபாக்களில் தனது சீடர்களோடு திருப்புகழ் பாடல்களை பாட ஆரம்பிக்கிறார். பல இடங்களுக்கும் திருப்புகழ் பாடுவதற்காக செல்கிறார். அந்த நாளில் திருவண்ணாமலையில் ஒரு கார்த்திகை தீப திருவிழா காலத்தில் திருவண்ணாமலையில் ஒரு திருப்புகழ் நாம சங்கீர்த்தனம், ஒரு பஜனை நடத்துகிறார் திருப்புகழ் சாமி ஐயர். இவர் திருப்புகழ் எடுத்த உடனே இவருடைய பேர் என்னாச்சு, சாமி சாமின்னு கூப்பிட ஆரம்பித்து திருப்புகழ் சாமி ஐயர்னு ஆரம்பித்தாச்சு. இவர் மதுரையில் தங்கின காரணத்தினால மதுரை சாமி ஐயர். இப்போ லோகநாதன்கிற பேர் மெல்ல மறைஞ்சு போச்சு. இவர் பேரே திருப்புகழ் சாமி ஐயர். இனிமேல் நம்ம இப்படியே பார்க்கலாம். இந்த திருப்புகழ் சாமி ஐயர் திருவண்ணாமலையில் ஒரு திருப்புகழ் கச்சேரி நடத்துகிறார். அந்த கச்சேரி கேட்கறதுக்கு மல்லையாதாஸ் பாகவதர் வந்திருக்கார், அவரோட பையனோட. யார் மல்லையாதாஸ் பாகவதர்? திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளோட தகப்பனார். வாரியார் சுவாமிகளும் கூட வந்திருக்கார். இவங்க 2 பேரும் இந்த திருப்புகழ் பாடல்களை கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த மல்லையாதாஸ் பாகவதர் வாரியார் சுவாமிகளுடைய தகப்பனாருக்கு, ஆஹா இவரிடம் நாம் திருப்புகழை கற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு நினச்சி இவற்றை திருப்புகழ் வகுப்புக்கு சேருகிறார். யார் யார்? அப்பா பையன் 2 பேருமே. அப்பா பையன் 2 பேருக்குமே திருப்புகழ் குருநாதர் யார் அப்படின்னா திருப்புகழ் சாமி ஐயர். அவர்கிட்ட தான் திருப்புகழ் கற்றுக்கிறாங்க. இந்த திருப்புகழை திறம்பட மல்லையதாஸ் பாகவதரும் அவருடைய பையன் வாரியார் சுவாமிகளும் கற்றுக்கிறாங்க. அடிக்கடி மதுரைக்கு போவார். யார்? வாரியார் சுவாமிகளும் அவருடைய அப்பாவும் போவாங்க. இவர் மதுரையில் இருந்தார். இப்போ உங்களுடைய வீடு காங்கேயநல்லூர். வாரியார் சுவாமிகளுடைய ஊர் அப்படிங்கிறது காங்கேயநல்லூர், வேலூர் பக்கத்தில், ராணிப்பேட்டை பக்கத்தில் காங்கேயநல்லூர் அப்படிங்கிற இடம். அந்த காங்கேயநல்லூரில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும், எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் வீட்டில் உங்கள் பாதம் பதியணும் அப்படின்னு மல்லையதாஸ் பாகவதர் கூப்பிடுகிறார். யாரை? திருப்புகழ் சாமி ஐயரை. கூப்பிட்ட உடனே திருப்புகழ் சாமி ஐயர் சொல்கிறாராம், நான் உன் ஊருக்கு வரது இருக்கட்டும், காங்கேயநல்லூருக்கு வரது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அந்த ஊரில் இருக்கிற கோவிலில் அம்பாளுடைய
திருமேனியில் ஒரு பின்னமானது காணப்படுகிறது. பின்னம்னா குறைபாடு. ஒரு பின்னமானது காணப்படுகிறது. அந்த பின்னத்தை நீ சரி பண்ணிட்டு என்கிட்ட சொல்லு, நான் வரேன் அப்படிங்கிறார் திருப்புகழ் சாமியார். அந்த ஊருக்கு அதுவரை போனதில்லை. யார்? திருப்புகழ் சாமியார் போனது கிடையாது, காங்கேயநல்லூர் போனது கிடையாது. ஆனால் சொல்கிறார் பாருங்க, அங்கே இருக்கிற அம்பாள் ரூபத்தில் ஒரு பின்னம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் கடவுளுடைய அருளானது மகான்களுக்கு கிடைக்க பெற்றுவிட்டால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை இயக்கங்களையும் அவர்களால் கண்காணிக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற அத்தனை செயல்பாடுகளையும் இருந்த இடத்தில் இருந்தவாறு அவர்களால் சொல்ல முடியும். அப்படிதான் சொன்னார். மல்லையாதாஸ் பாகவதற்கு ஆச்சரியம், இந்த அம்பாள் விக்கிரகம் சரியாத்தானே இருக்கு, இப்படி சொல்கிறாரே சுவாமிகள், சரி நம்ம ஊரில் போய் பார்ப்போம் அப்படின்னு ஊருக்கு வர்றார். காங்கேயநல்லூர் வர்றார். வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு அம்பாளுடைய விக்கிரகத்தை ஆராய சொல்கிறார். அந்த அம்பாள் திருமேனியை ஆராய்கிற போது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். பின்னம் ஆரம்பத்தில் எதுவும் தெரியவே இல்லை. ஒரு கட்டத்தில் மீண்டும் சொல்கிறார் மல்லையாதாஸ் பாகவதர், இல்லை சுவாமிகள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், இந்த அம்பாள் திருமேனியில் ஒரு பின்னம் இருக்குன்னு சொன்னார், அதை சரி செஞ்ச பிறகு தான் இந்த ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். அவருடைய திருவடிகள் இந்த ஊரில் பதிவது முக்கியம், மீண்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஆராய்ந்த பிறகுதான் அம்பாளுக்கு மூக்குத்தி போடுவாங்க இல்லையா, மூக்கு, இந்த இடத்துல ஒரு பின்னமானது கண்டுபிடித்தார்கள். இந்த பின்னம் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அதை சரி செய்த பிறகு, ஒரு விசேஷமான ஹோமங்கள் பூஜைகள் செய்த பிறகு, இந்த மல்லையாதாஸ் பாகவதர் மதுரைக்கு வந்து சுவாமிகளை திரும்ப கூப்பிடுகிறார். சுவாமிகளே, நீங்கள் சொன்னது சரியாகத்தான் சொல்லியிருக்கீங்க, அம்பாளுடைய திருமேனியில் ஒரு பின்னம் இருந்தது, அதை நாங்கள் சரி பண்ணிட்டோம், பரிகார பூஜையும் செஞ்சு முடித்தாச்சு, நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும் அப்படிங்கிற. நான் இப்போ உங்கள் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழ் சுவாமியர் காங்கேயநல்லூருக்கு வர, அவரை சிறப்பாக வரவேற்று தனது வீட்டில் கூப்பிட்டு உட்காத்தி வைக்கிறார். அதுக்கு முன்னாடி அம்பாளை தரிசனம் பண்ணி வந்துட்டார், கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டார். வீட்டில் உட்காத்தி வச்ச பிறகு அவருக்கு தட்டில் பழங்கள், புஷ்பங்கள், காணிக்கை தொகை எல்லாவற்றையும் வைத்து கொடுத்து வணங்குகிறார் மல்லையாதாஸ் பாகவதர். அப்படி வணங்குகிற போது ஒரு பெரிய மகான் நமது இல்லத்திற்கு எழுந்தருளினால் ரொம்ப பெரிய விசேஷம், அது ஒரு சாதாரணம் கிடையாது. அப்போது அவரிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் மல்லையாதாஸ் பாகவதர். என்ன கோரிக்கை? இவற்றை மாணாக்கர்களாக இருந்தவர்கள் மல்லையாதாஸ் பாகவதர், அவருடைய குமாரர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள்னு பார்த்தோம். கிருபானந்த வாரியார் சுவாமிகளது சொந்த ஊர் காங்கேயநல்லூர். இந்த காங்கேயநல்லூருக்கு கூப்பிடுறார் யாரு? கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய தகப்பனார் மல்லையாதாஸ் பாகவதர் கூப்பிடுறார். கோவிலில் அம்பாளுக்கு ஒரு பின்னம் இருக்குது, சரி பண்ணு வரேங்கிறார். சரி பண்ணி முடிச்சுட்டு கூப்பிட்றார், வந்துட்டார். அவர் எல்லா மரியாதையும் செஞ்ச பிறகு ஒரு கோரிக்கையை வைக்கிறார் மல்லையாதாஸ் பாகவதர். ஒரு மகான் நமது இல்லத்திற்கு எழுந்தருளினால் நம்மால் என்னென்ன முடியலையோ, என்ன எதிர்பார்க்குறோமோ கேட்கலாம், தப்பு இல்லை, கேட்கலாம். நம்ம வீடு தேடி வந்திருக்கார், நம்ம வீட்டுக்கு வரவழைச்சிருக்கோம், இந்த மகான்கிட்ட நமது குறைகளை சொல்லலாம். என்ன குறைய சொல்கிறார் மல்லையாதாஸ் பாகவதற்கு? என்ன குறை அப்போது அப்படின்னா, அவருடைய மகளுக்கு திருமணம் ஆகியிருந்தது, ஆனால் குழந்தை இல்லை. என்னாகும், ஒரு மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நாம் தாத்தாவாகணும், நமது மனைவி பாட்டியாகணுங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும். மல்லையாதாஸ் பாகவதற்கு தாத்தா ஆகணுங்கிற ஒரு ஆசை, ஆனால் மகளுக்கு குழந்தை இல்லை. இந்த பிரச்சனையை சொல்கிறார். யார்? திருப்புகழ் சாமியிட்ட சொல்லிட்டு, நீங்கள் தான் இவங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்கிற போது திருப்புகழ் சாமியார் என்ன பண்ணுறாராம், மல்லையாதாஸ் பாகவதர் கொடுத்த பழங்களில் இருந்து நிறைய பழங்கள்லாம் கொடுத்துருக்கார். 2 பழத்தை எடுத்து ஒரு பழத்தை மல்லையாதாஸ் பாகவதருடைய மகள்கிட்ட கொடுக்குறார், இன்னொரு பழத்தை அவளுடைய கணவர்கிட்ட கொடுக்குறார். நீங்கள் 2 பேரும் இந்த பழத்தை சாப்பிடுங்க, குழந்தை கிடச்சிடும் அப்படிங்கிற. 2 பேரும் சாப்பிட்றாங்க. அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கிறது. ஒரு மகானுடைய அருளாசிங்கிறது
நாம் எவையெல்லாம் சுலபமில்லையோ, எவையெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சுலபமாக நமக்கு கிடைத்து விடும்படி செய்துவிடும் மகான்களுடைய அருளாசி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த காங்கேயநல்லூர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் பண்ணணும், திருப்பணி பண்ணணும். பெரிய கோவில் இது. காங்கேயநல்லூரில் இருக்கிற பிரதானமாக இருக்கக்கூடியது முருகனுங்க. காங்கேயன்கிற பேரே முருகனுக்கு உண்டான பெயர். இங்கே இருக்கிற கோவிலுக்கு திருப்பணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லையாத பாகவதர் என்ன பண்ணுறார், திருப்புகழ் சாமியைகிட்ட போகிறார். அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் உங்கள் கையால் ஒரு கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா இந்த லெட்டரை பல தனவந்தர்கள் கிட்ட காமிச்சு இந்த கோவில் திருப்பணிக்கு நான் பொருள் வாங்குவேன், கோவில் திருப்பணி கும்பாபிஷேகத்தை நல்லா நடத்த முடியும், நீங்கள் உங்கள் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா, ஒரு பெரிய மனுஷர் அப்படின்னா அவர் கொடுக்குற ஒரு லெட்டருக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதை வச்சு இவரே சொல்லியிருக்க நம்ம கும்பாபிஷேகத்துக்கு நம்மால் ஆனதை கொடுப்போமே, ஒரு 100 ரூபா கொடுப்போம், ஒரு 200 ரூபா கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துடுவாங்க. அப்படி கேட்டிருக்கார். ஆனால் சுவாமிகள் என்ன சொல்கிறாராம், திருப்புகழ் சாமியார் அதுக்கு உடன்படலை. தன்னோட விபூதி பையிலிருந்து ஒரு ரூபா காசு எடுத்து கொடுக்குறார். 1 ரூபா நாணயம். இதை வச்சுக்கோ, பணம் தானாக உன்னை தேடி வரும். இந்த விபூதியை வச்சுக்கோ, இந்த விபூதியை இட்டுக்கோ, எல்லாம் தேடி வரும். நீ பணத்தை தேடி போக வேண்டாம். மல்லையாதாஸ் பாகவதற்கு சொல்கிறார். அதோடு இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். இன்னொரு விஷயம், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சொல்கிறார் திருப்புகழ் சாமி ஐயர், இந்த கோவில் திருப்பணியை நீ நடத்துவ. நீ திருப்பணி வேலைகளை நடத்துகிற போது ஒருவருடைய உயிர் போகிற ஒரு அசந்தர்ப்பமான சூழ்நிலை வரலாம். அந்த சமயத்தில் இந்த விபூதியை, இந்த திருநூரை பாதிக்கப்பட்டவர் நெற்றியில நீ இடு, எல்லாம் சரியாயிடும். ஒரு ஆபத்து வரும், வரக்கூடிய சூழல் இருக்கும். அந்த சமயத்தில் இந்த விபூதியை நெற்றியில் இட்டு விடு, பாதிக்கப்பட்டவருக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மைண்டு வந்துட்டார் மல்லையாதாஸ் பாகவதர். வந்துட்டு திருப்பணி வேலைகளை ஆரம்பிக்கிறார். ராஜகோபுரம் வேலை நடக்கிறது. வேலை நடக்கிற போது அந்த ராஜகோபுரத்தில் மேலே ஏறி பணிபுரிகிற பணியாளர்களுக்கு, அந்த தொழிலாளர்களுக்கு ஏதோ ஒரு உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய சகோதரர் மறைஞான சிவன் பேர், அவர் மேலே சாரத்தில் ஏறி போகிறார். சிறுவன் சாரத்தில் ஏறி போய் உணவு கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக எடுத்துட்டு போகிறார். அப்படி போகிற போது அந்த சாரத்தில் ஏதோ ஒரு இடத்துல இவருடைய ஆடை மாட்டி தவறி கீழே விழுந்து விட்டார். ஒரு 25-30 அடி உயரம் இருக்கும். அங்கிருந்து கீழே ஒருத்தர் விழுந்தார்னா எண்ணத்துக்காகும். ஒரு சிறுவன் மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டான். அந்த நேரத்தில் அந்த இடத்துல மல்லையாதாஸ் பகவதர் இல்லை, பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தார். ஓடி போய் அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்த உடனே சுவாமிகள் திருப்புகழ் சாமியேர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. இந்த வேலை நடக்கிறப்ப ஒரு ஆபத்து வரும், இந்த திருநூரை இட்டு விடு, எல்லாம் சரியாகும்னு சொன்னாரேன் ஞாபகத்துக்கு வந்தது. வீட்டுக்கு போனார், திருநூரை எடுத்து கொண்டு வந்தார். மறைஞான சிவன் நெற்றியில் இட்டு விட்டார். அடுத்த கணம் அந்த சிறுவன் எழுந்து உட்காருகிறார். அப்படின்னா சுவாமிகளுடைய கருணையை பாருங்க. திருப்புகழ் சாமியர் அந்த விபூதிக்கு அத்தனை மகிமை. வேலூர் பக்கத்தில் திமிரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த திமிரியில் ஒரு தடவை ஒரு திருப்புகழ் உரை நிகழ்த்துகிறார் மதுரை சாமியர். அந்த நிகழ்த்துகிற அந்த வைபவத்திற்கு மல்லையாதாஸ் பாகவதரும் அவரது குமாரரான வாரியார் சுவாமிகளும் வந்திருக்காங்க. மேடையில் அவருக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் பாடிக்கொண்டே வருகிற போது, உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது, திருப்புகழ் சாமியருக்கு ஒரு உடல் உபாதை, திடீர்னு வயிற்றில் வலி ஏற்பட்ட காரணத்தினால அவரால் பாட முடியல, பேச முடியல, தவிக்கிறார். அப்போ பின்னாடி திரும்பி மல்லையாதாஸ் பாகவதரை பார்த்துட்டு, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உரை நிகழ்த்துங்கோ அப்படிங்கிற. ஐயோ, குருநாதருக்கு முன்னாடி நான் பண்ணுறதா? நீங்கள் என்னுடைய குருநாதர், நீங்கள் இருக்கிற இடத்துல நான் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒதுங்கிக்கிறார் மல்லையாதாஸ் பாகவதர். அதன் பிறகு வாரியார் சுவாமிகளை பார்க்கிறார் திருப்புகழ் சுவாமி ஐயர். எல்லாம் இறைவனுடைய கணக்கு.
வாரியார் சுவாமிகள் சொல்கிறேன், சரி நான் பாடுறேன், நான் சொல்கிறேன், நான் உரை நிகழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி உரை நிகழ்த்த ஆரம்பித்தார். அன்னைக்கு வாரியார் சுவாமிகள் அந்த அளவுக்கு பிரமாதமாக அருமையாக திருப்புகழை பற்றி பேசுகிறார். அவர் பேசி முடித்த பிறகு அந்த மேடையில் சொல்கிறார், யார்? திருப்புகழ் சுவாமி ஐயர், என்னுடைய காலத்திற்கு பிறகு இவற்றை பற்றி யார் சொல்லப் போகிறார்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் முருகப்பெருமானே தேர்ந்தெடுத்து இவரை கொடுத்துருக்கார் அப்படின்னு வாரியார் சுவாமிகளை காமிக்கிறாராம். அதே போல் பார்த்திங்கன்னா அருணகிரிநாதருடைய திருவடிவம் அது எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, இந்த மதுரை சாமியருக்கு ஒரு முறை ஆசை, இந்த திருப்புகழ் நூல் நம்ம கிட்ட இருக்கு, ஆனால் திருப்புகழ் எழுதின திருப்புகழை பாடின அருணகிரிநாதருடைய ஒரு ஓவியம் நம்மக்கிட்ட இல்லையேன்னு ஒரு கவலை இருந்தது. இதை ஒரு ஓவியர்கிட்ட சொல்கிறார். ஒரு ஓவியர்கிட்ட தன்னோட மனசில் இருக்கிற இந்த வருத்தத்தை சொல்கிறார். அந்த ஓவியரும் யோசிக்கிறார், மதுரை சுவாமி ஐயரும் யோசிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே காலத்தில் அருணகிரிநாதருடைய திருவடிவமானது தோன்றுகிறது. ரெண்டு பேருடைய மனசிலும் தோன்றுகிறது. திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து அருணகிரிநாதர் குதிப்பது போலவும், முருகப்பெருமான் அவரை தாங்கி அருளாசி செய்வது போலவும் அந்த காட்சியானது அமைகிறது. அதை அப்படியே ஓவியமாக வடிக்கிறார் அந்த ஓவியர். அதை வச்சுட்டு தான் அருணகிரிநாதருடைய முகம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது பின்னாட்களில் தெரிய ஆரம்பித்தது. இன்றைக்கும் இந்த மதுரை திருப்புகழ் சபையில் இந்த ஓவியமானது இன்றைக்கும் காணப்படுகிறது. இதுபோல் இவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய மகள் சுப்புலட்சுமிக்கு நோய்வாய்ப்பட்ட போது, அதாவது ஒரு கையில் ஒரு ஃப்ராக்சர், கையை எடுக்கணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ சமயபுரத்தில் இருக்கிற மாரியம்மன் கனவுல சொல்லி, நீ சமயபுரத்துக்கு வான்னு சொல்லி தன்னுடைய மகளோடு சமயபுரத்திற்கு வந்து ஒரு மண்டல காலம் இருந்து அந்த கை ஃப்ராக்சர் எலும்பு முறிவு சரியாகிறது. இப்படி எத்தனையோ அற்புதங்கள் மதுரை திருப்புகழ் சாமி ஐயருடைய வாழ்க்கையில். முருகனுடைய நாமத்தையே சொல்லி அருணகிரிநாதரையே வணங்கி வாழ்ந்தவர் இப்பேற்பட்ட மகான். அந்த மகானை வணங்கி எல்லாம் வல்ல தெய்வங்களின் அருளை நாம் அனைவரும் பெறுவோம்.